அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். சாம்சங் பார்த்தோம் அப்படின்னா 2019 அவங்களுடைய முதல் ஃபிளாக்ஷிப்பை இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிளாக்ஷிப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் சாம்சங்குடைய முதல் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதும் வந்து குறிப்பிடத்தக்கது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபிளாக்ஷிப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஆப்பிள் பண்ண அந்த மாதிரி. ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி S10 சீரிஸை பற்றின முழுமையான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. மேலும் இந்த சாம்சங் S10 சீரிஸ் பற்றின என்னுடைய ஒரு சில தனிப்பட்ட தகவல்கள் இந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க, S10 பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் கேலக்ஸி S10 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா சாம்சங்குடைய 2019 முதல் பாதிக்கான ஃபிளாக்ஷிப். பிகாஸ் இரண்டாவது பாதியில் நோட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி S10 சீரிஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் 4 அப்படின்னு சொல்லலாம். S10, S10 Plus எப்பயும் போல. பட் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா S10E அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வேரியண்ட் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதை தவிர S10 உடைய 5G வேரியண்ட்டும் ஒன்று வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த 5G வேரியண்ட்டை பற்றி இப்போ அதிக தகவல்கள் தெரியல, பட் தெரிஞ்சதை நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். முதல்ல நம்ம S10 மற்றும் S10 Plus பத்தி வந்து பார்க்கலாம். அதற்கு பிறகு S10E பத்தி பார்க்கலாம். S10 மற்றும் S10 Plus பார்த்தோம் அப்படின்னாக்க கடந்த வருடத்துடைய சாம்சங் ஃபிளாக்ஷிப்ஸ் மாதிரியே கிளாஸ் சாண்ட்விச், அதாவது இரண்டு பக்கமும் கிளாஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த குறிப்பிட்ட கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா பேக்ல Gorilla Glass 5 ஃப்ரண்ட்ல Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷனும் வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த டிஸ்ப்ளே முதல் முறையா பார்த்தோம் அப்படின்னா இவங்க இன்ஃபினிட்டி ஓ டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ நாட்ச் எதுவுமே கொடுக்காம டிஸ்பிளேல ஒரு ஹோல் மாதிரி அதுல கேமரா மட்டும். இதை தவிர இதர சென்சார்ஸ் எல்லாம் போனுடைய டிஸ்பிளேக்குள்ளேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கட் அவுட் கேமரா அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம வந்து அழைக்கலாம். இதற்காக பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் அவங்களுடைய லான்ச் ஈவென்ட்ல ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. பிகாஸ் டிஸ்பிளே பேனல் மொத்தமாக தான் வந்து இருக்கும். அதுல இந்த ஹோல் பார்த்தோம் அப்படின்னாக்கா நார்மலா வேற ஏதாவது மாதிரி ஹோல் போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த டிஸ்பிளே மொத்தமா வந்து காலியா இருக்கும். பிகாஸ் பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கு. பட் இவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோல் கட் அவுட் கொண்டு வரதுக்காக பார்த்தோம் அப்படின்னாக்கா லேசர் வந்து பயன்படுத்திக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ லேசர் ட்ரில்லிங் பேஸ்ல இந்த கரெக்டா அதோடைய ப்ரிசைஸா அதோடைய அந்த கேமரா கட் அவுட்டுக்கான ஹோல் மட்டும் வந்து டிஸ்பிளேல வந்து போட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் அதற்கு பக்கத்துல இருக்க பிக்சல்ஸ், அதாவது அந்த கட் அவுட்டை சுத்தி இருக்கிற பிக்சல்ஸும் ஒரிஜினலா வந்து இருக்கும். எந்த ஒரு ஃபேட் ஆகுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அப்படிங்கிற போல சாம்சங் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாகவே தி பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து சாம்சங் உடைய டிஸ்பிளேஸ், அதுவும் குறிப்பா அவங்களுடைய ஃபிளாக்ஷிப்ஸை வந்து சொல்லலாம். ஸோ S10 இப்போ இருக்கிற ஸ்மார்ட் போன்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளேஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்ல முடியும். இது பார்த்தோம் அப்படின்னாக்கா சாம்சங் கேலக்ஸி S10ல 6.1 இன்ச்சும் S10 Plusல 6.4 இன்ச்சும் வந்து கொடுத்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா AMOLED Quad HD 1440p டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த டிஸ்பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா HDR10+ சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற போலையும் சாம்சங் தரப்பால குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது சாம்சங் கேலக்ஸி S10ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ராசானிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Oneplus 60 இந்த மாதிரியான ஸ்மார்ட் போன்ஸ்ல நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிகல். அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நீங்க ஃபிங்கரை உங்களுடைய டிஸ்பிளே மேல வைக்கிறப்ப அந்த டிஸ்பிளேக்கு மேல லைட் வந்து எமிட் ஆகும். அந்த லைட்ல உங்களுடைய ரேகைகள் எந்த மாதிரி பதியுது அப்படிங்கிற ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு அதன் மூலமா தான் அந்த ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து ஒர்க் ஆகும். பட் இந்த அல்ட்ராசானிக் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறது உங்களுடைய கைரேகைகளை ஒரு 3D ரெகக்னிஷன், அதாவது ஒரு 3Dயான ஒரு இமேஜை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து மச் மோர் ஃபாஸ்டராகவும் இருக்கும். அதே நேரத்தில் மச் மோர் கொஞ்சம் செக்யூர் ஆனது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஆப்டிகல் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரை விட. மேலும் இது வந்து அல்ட்ராசானிக் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார்ல இருக்க இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கைகள் ஈரமா இருந்தாலும் அல்ட்ராசானிக் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து ஒர்க் ஆகும். ஆப்டிகல் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாருக்கு வந்து மூவ் ஆயிருக்காங்க. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்க ஹெட்ஃபோன் ஜாக் வந்து S10ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து சாம்சங்க்கு கண்டிப்பா பாராட்டுகள். அடுத்தது ப்ராசர். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னாக்கா US மாதிரியான ஒரு சில மார்க்கெட்ஸ்ல Snapdragon 855 வந்து வந்திருக்கு. பட் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா Exynos 9820 அப்படிங்கிற அந்த ப்ராசரோட தான் வந்து வந்திருக்கு. Exynos 9820 அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் 855 குறைந்தது அல்ல. மேலும் இது பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் உடைய ஓன் ப்ராசர். ஸோ இதுல ஒரு சில அட்வான்டேஜஸும் வந்து இருக்கு. ஸோ அதோட தான் இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இந்த S10 சீரீஸ்ல இப்போ பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ரேமே 6GB வந்து கொடுத்திருக்காங்க. 12GB வரைக்கும் ரேம் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. குறிப்பா S10 Plusல ஒரு 12GB 1TB ஸ்டோரேஜோட ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து அப்படியே கம்ப்யூட்டரா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது மேலும் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சென்சார்ஸை பொறுத்தவரையும் எப்பயும் போல சாம்சங் எந்த சென்சாரும் ஸ்கிப் பண்ணல. இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் NFC வரைக்கும் எல்லா பேசிக் சென்சார்ஸும் இந்த சாம்சங் ஃபிளாக்ஷிப்ல கண்டிப்பாவே வந்து இருக்கு. அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆண்ட்ராய்ட் 5 அடிப்படையாக கொண்டு வந்த சாம்சங் உடைய One UI தான் இந்த S10 சீரிஸ் வந்து வந்திருக்கு. இதை தவிர அடுத்தது கேமராஸ்.
கேமராஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாம்சங் உடைய ஃபிளாக்ஷிப்ஸ்ல முதல் முறையா பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. S10 பிளஸ்ல 3 கேமராஸ் வந்து கொடுத்திருக்காங்க. S10 லையும் 3 கேமராஸ், பட் S10E ல 2 கேமராஸ். S10E பத்தி நம்ம கடைசில வந்து பார்க்கலாம். S10 சீரிஸ் உடைய கேமராஸை பொறுத்தவரையும் 12 மெகா பிக்சல் கேமரா, டூவல் அப்பாச்சர், அதாவது அப்பாச்சர் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற அந்த மாதிரியான அப்பாச்சர், 12 மெகா பிக்சல் f1.5 இருந்து f2.4 வரைக்கும் இருக்கிற பிரைமரி கேமரா. இந்த கேமரால ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து இருக்கு. இதை தவிர செகண்டரி கேமரா வந்து 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸும், கடைசியா ஒரு 16 மெகா பிக்சல் 123 டிகிரி வைட் ஆங்கிள் லென்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு செட்டப் வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டுக்குரியது. ஹுவாவே ட்ரிபிள் கேமராஸ் ரொம்ப நாட்களாக வச்சுட்டு இருக்காங்க. சாம்சங்கும் ட்ரிபிள் கேமரா, அதுவும் வைட் ஆங்கிள் லென்ஸை தேர்டாக கொடுத்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக பாராட்டுக்குரிய விஷயம். பிகாஸ் இது வந்து எப்பயுமே எல்ஜி எனக்கு இது பிடிச்சதுக்கான ஒரு காரணம் வைட் ஆங்கிள் சென்சார் அவங்க வந்து கொடுப்பாங்க, சாம்சங்கும் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு வித்தியாசம் வந்து இருக்கு. S10ல சிங்கிள் கேமரா, S10 பிளஸ்ல டூவல் கேமரா. இரண்டுலையுமே பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி கேமரா 10 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து இருக்கு. S10 பிளஸ்ல ஒரு 8 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப S10ல 3400 mAh, S10 பிளஸ்ல 4100 mAh கொடுத்திருக்காங்க. USB Type-C போர்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங், ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா வயர்லெஸ் பவர் ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு அம்சத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது பேசிக்கா Huawei Mate 20 Pro ஆல்ரெடி வந்து இருந்த ஒரு அம்சம் தான். இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய போனே வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேடா வந்து ஆக்ட் ஆகும். பிகாஸ் சாம்சங் கேலக்ஸி S10 வயர்லெஸ் சார்ஜ் வந்து பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வயர்லெஸ் உங்களுடைய போன்ல சார்ஜ் இருக்கிற பட்சத்தில் அது மேல இன்னொரு வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கிற போனையோ இல்லை ஏதாவது ஒரு கேஜெட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இயர்ஃபோன்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கிற எனேபிளா இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு போன்ல இருந்து சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம். ஸோ அந்த ஒரு அம்சத்தை சாம்சங்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர அடுத்தது சாம்சங் கேலக்ஸி S10 5G. ஸோ 5G வேரியண்ட் பற்றி இப்போயும் அதிக தகவல்கள் இல்லை. பட் அது பார்த்தோம் அப்படின்னா 6.7 இன்ச் டிஸ்பிளே இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. மேலும் பேக்ல வந்து 5G அப்படிங்கிற போல ஒரு லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர அதிக விவரங்கள் நமக்கு வந்து தெரிய வரல. தெரிய வந்த பிறகு நான் அப்டேட் பண்ணுறேன். ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா விஷயங்களும் நம்ம அங்கே தான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்தது சாம்சங் கேலக்ஸி S10 மற்றும் S10 Plus உடைய விலை. S10 மற்றும் S10 Plus உடைய விலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் கம்மியாக வந்து இருக்குது அப்படிங்கிற போல நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக இருக்க வேண்டிய விலையை காட்டிடும். ஏன் அப்படிங்கிற கடைசியில் சொல்கிறேன். முதல்ல விலையை வந்து பார்த்தலாம். S10 பொறுத்தவரையும் 8GB ரேமோட வர அந்த மாடல் பார்த்தோம் அப்படின்னாக்கா 128GB இன்டர் மெமரி மாடல், அது வந்து 66,900 ரூபாய்க்கு இந்தியாவில் சேல் ஆகுது. அதே மாதிரி 8GB ரேம் 512GB ஸ்டோரேஜ் வந்து 84,900 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது. அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி S10 Plus பொறுத்தவரையும் 8GB ரேம் 128GB இன்டர் மெமரி மாடல் 73,900 ரூபாய்க்கு இந்தியாவில் சேல் ஆகுது. 8GB ரேம் 512GB ஸ்டோரேஜ் வந்து கிட்டத்தட்ட 92,000க்கும் 12GB ரேம் 1TB ஸ்டோரேஜோட இருக்கிற அந்த மாடல் 1,18,000க்கும் வந்து சேல் ஆகுது. ஸோ 1TB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஒரு ஃபோன் வேணும், எனக்கு ஃபோன் தான் எல்லாமே அப்படிங்கிறவங்களுக்கு வேணுமானா பயனுள்ளதாக இருக்கும். பட் இதை தாண்டி 1TB ஸ்டோரேஜ் ஃபோனுக்கு இப்போ தேவையில்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அடுத்தது S10E பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். S10E அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு iPhone XR ஒரு காம்படிட்டர் அப்படின்னு சொல்லலாம். விலையை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல சேம் விலை தான். பட் இந்தியாவில் எக்குத்தப்பான வித்தியாசங்கள் வந்து இருக்கு iPhone XRக்கும் S10Eக்கும். விலை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். முதல்ல S10 Plus S10லேருந்து S10E என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்தலாம். இதை பொறுத்தவரையும் டிசைன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து சேம் தான். பட் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா சைடு வரையும் பெண்ட் ஆகிருக்கிற அந்த டிஸ்பிளே கொடுக்காம இதில் வந்து நார்மலான சாம்சங் உடைய M சீரிஸ்லாம் வர மாதிரி பிளாட்டான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எட்ஜஸ் வந்து வளைந்து வந்து இருக்காது. பட் யூஸ் பண்ணியிருக்கிற டிஸ்பிளே பேனல் பார்த்தோம் அப்படின்னா S10 Plusல இருக்கிற அதே பேனல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பாராட்டுக்குரிய விஷயம். டிஸ்பிளே சைஸை பொறுத்தவரையும் S10Eல வந்து 5.8 இன்ச் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து Exynos 9820 அப்படிங்கிற அந்த ப்ராசரோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த S10E வந்து 6GB ரேம் 128GB இன்டர் மெமரி ஸ்டோரேஜோட ஒரே ஒரு வேரியன்ட் தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேலும் S10 மற்றும் S10 Plusலேருந்து இது எங்கே மாறுபடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பேக்ல டூவல் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டெலிஃபோட்டோ லென்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஒயிட் ஆங்கிளும் பிரைமரி கேமராவும் அதே எக்ஸாக்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து கிடையாது. அதுக்கு பதிலாக சோனி எக்ஸ்பீரியா ஒரு சில மாடல் இருந்த மாதிரி பவர் பட்டன்ல உங்களுக்கு ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து சிங்கிள் கேமரா, அதுவும் S10ல இருந்து அதே கேமரா அப்படிங்கிறது கண்டிப்பாக குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். இந்த குறிப்பிட்ட S10E வந்து 3100 mAh பேட்டரியோட வந்து இருக்கு. கடைசியில் விலையை பொறுத்தவரையும் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கிற ஒரே ஒரு வேரியன்ட் 6GB ரேம் 128GB மாடல், அது பார்த்தோம் அப்படின்னாக்கா 55,900 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி S10 சீரிஸ் பற்றி இதுதான். இதோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சாம்சங்குடைய முதல் ஃபோல்டபுள் ஃபோன், அதை பற்றி நம்ம பிரத்யேகமான வீடியோ போட்டுருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா லிங்க் கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் S10 விட அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
இப்போ S10 பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். S10, S10 Plus மற்றும் S10E இதை நான் முதல்லயே குறிப்பிட்டிருந்தேன் ஒரு விஷயம் கடைசியில் சொல்றேன்னு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா S10E பேஸ் மாடல் அமெரிக்கா யூஎஸ்ல லான்ச் ஆயிருக்கிற பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா $750. அதை இந்தியன் கரன்சிக்கு டைரக்டா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 54,000 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். பட் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கிற விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 55,900, அதாவது $2,000 அதிகமாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதே நீங்க ஆப்பிளுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பல $100 வந்து வித்தியாசங்கள் வந்து இருக்கும். பிகாஸ் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சாம்சங் ஒரு விஷயம் பண்றாங்க, ஆப்பிள் பண்ணாது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா சாம்சங்க்கு இந்தியாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இதுதான் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. S10 உடைய முக்காவாசான ப்ரொடக்ஷன் இங்க இருக்கு அப்படிங்கிற அந்த காரணத்தினால மோஸ்ட்லி நான் 100% அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இம்போர்ட் டாக்ஸஸ்ல இருந்து சாம்சங்கால ஒரு விடுதலை வந்து பெற்றுக்கொள்ள முடியுது. அதனால விலை காம்படிட்டிவா பிரைஸ் பண்ணிருக்காங்க. இது எந்த விதத்திலையும் அஃபோர்டபிள் நான் சொல்லல. பட் விலை வித்தியாசம் அப்படிங்கிறது நீங்க ஐபோன் 10R ஐபோன் 10s எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் சாம்சங் உடைய மாடல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு கண்டிப்பாகவே சாம்சங்க்கு பாராட்டுகள். சரி, ஓகே. இப்போ சாம்சங் S10 சீரிஸ் யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா S10 வாங்கணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கூட இருக்க மாட்டாங்க, எல்லாரும் கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க. பட் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து ஃபிளாக்ஷிப்ல சாம்சங் வந்து மச் பெட்டரா வந்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் இந்த விலை வித்தியாசமும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்தியாவிலையும் அவங்களுடைய பிரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் பார்க்குறேன். இதே வந்து போக்கோல வந்து போக்கோ F2ல கொடுப்பாங்க 855, அது 25,000 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். பட் சாம்சங்ல எவ்வளவு குறிப்பா அந்த ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதையும் தாண்டி கேமரா அந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள் இருக்கு. ஸோ ஃபிளாக்ஷிப் அதாவது ஒரு டயர் ஒன் மேனுஃபேக்சரர் எல்ஜி, சாம்சங், ஆப்பிள் இதெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு சாம்சங் உடைய இந்த ஃபிளாக்ஷிப்ஸ் கண்டிப்பாகவே வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாகவே ஒரு மஸ்ட் பையா அப்படிங்கிறத போல தான் நான் வந்து பார்க்குறேன். மேலும் இப்போதைக்கு எனக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்பிளஸுக்கும் சாம்சங்கான வித்தியாசம் வந்து கம்மியாயிட்டே இருக்க மாதிரி நான் வந்து பார்க்குறேன். பிகாஸ் டபுள் மடங்கு பிரைஸ்ல இருந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா வரப்போற OnePlus 7 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 வந்து தாண்டிடும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் S10 உடைய சீரிஸ் 57,000 அப்படிங்கிற இருக்கிற பட்சத்தில் ஒரு 17,000 வித்தியாசம் அளவுக்கு சாம்சங் வந்து இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சாம்சங் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க S10 சீரிஸை பற்றி? S10 சீரிஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மொழியில் தெரிஞ்சுக்கிட்டோம். டெக் சாட்டியர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.